பயமே இல்லாமல் இந்த வராகியம்மா வழிபடுங்க. கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் வரும். வராகியம்மா நம்ம காப்பாற்றவும் நினச்சா அவங்க நமக்குள்ளே வருவாங்க. நமக்குள்ளேயே இருந்து நம்ம வாழ வைப்பாங்க. வராகியம்மா உங்களை வாழ வைக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக வாழ வைக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வத்தை கொடுத்தது இந்த கலியுகத்தில். இப்போதைக்கு யாருன்னா இந்த சமயபுரத்தான் நமக்கு கொடுத்த அரும்பெரும் கடாட்சம் யார் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மா. நம்புங்கள். சொன்னேன் இல்லையா, புத்துக்குயில் மாரியம்மன் கோயிலில் யாரோ வராகியம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. வராகியம்மா வாங்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை தொடர்ந்து வழிபடுறதுக்கான பக்குவம் இருக்கணும். அப்படி இருந்தனா தயவுசெய்து வராகியம்மா வாங்காதீங்க, விளக்கிலேயே பூஜை பண்ணுங்கள். அந்த வராகியம்மா கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வச்சுட்டு போன வராகியம்மாவை எனக்கு கூப்பிட்றாங்க. வராகியம்மா எனக்கு அவங்க கூப்பிட்றாங்கன்னு தெரியல. நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் என் வீட்டுக்குள்ளே. மத்தியானம் 1:30 மணி பூஜையில் உட்காந்தா காலையிலேருந்து 10:30 ஆகிடும். அப்போது வாமா வாமா வாமான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு எதுக்காக? ஸோ இங்கே ஆஃபீஸ்க்கு தான் அம்மா கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு 1:30 மணிக்கு இங்கே வெயிலில் நானே நடந்து ஓடி வரேன். இங்கே பார்த்தா இவங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு முடிக்கிறேன். என் அலுவலகத்தை வேலை செய்கிற முனி ஜெகதீஷ் அவர் சொல்கிறாரு, அம்மா நாகத்தம்மா கோயிலில் உங்களை கூப்பிட்றாங்க, யாரோ வராகியம்மா கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம், நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நான் எடுக்கலான்னு போது தான் என் கணவர் வந்து கேட்டார். உள்ளுக்குள்ளே அவர் நினச்சிட்ருக்காரு, இவன் என்ன போய் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம வீட்லேயே வராகி அம்மாக்கா பஞ்சம், ஏன் வந்து யாரோ கொண்டு வந்ததை எடுத்துக்கணும் அப்படின்னும் போது தான் என் உடம்புல வராகியம்மா வந்து யாரோ கொண்டு வந்து வச்சது கிடையாது. நான் இன்றைக்கி நான் அங்கே வந்து நிற்கிறேன். அங்கேருந்து அந்த எல்லையிலேருந்து என்னை இங்கே நீ கொண்டு வர வேண்டியது உன்னோட கடமை. ஒரு நாள் முழுக்க அந்த முத்துமாரியம்மன் கிட்ட நாகத்தம்மன் கோயில் இருந்ததுனால அந்த அவங்களுக்கு உண்டான எந்த அதிர்வலைகளும் அங்கே ஒன்று தீய அதிர்வலைகள் தொடராது. அங்கேருந்து நல்ல அதிர்வலைகளோட தான் நான் வரேன்னு சொல்லிட்டு தான் வராகியம்மா கொடுத்தாங்க. அப்படி அவங்க கொடுக்கும்போது வந்த அருள்வாக்கு தான் நீங்கள் சமீபத்தில் என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. வராகியம்மா அருள்வாக்கு அன்னைக்கு வந்தது தான். அந்த வராகி விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வரலாமா வேண்டாமா, நானும் சும்மானவ கிடையாது, நீங்கள் நினைக்காதீங்க, நான் ரொம்ப சாந்தந்தான். ஆனால் என்கிட்ட விளையாடி பார்த்தான்னா நான் இந்த சமயபுரத்தா சத்தியசீலிக்கிட்ட விட்டுருவேன். இவரும் என்கிட்ட நிறைய விளையாடி பார்ப்பார், சாரும் நிறைய விளையாடி பார்ப்பார். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சாயங்காலம் போயிட்டு அந்த வராகியம்மா வாங்கிறதுக்கு போனேன். ஒரு 8:30 மணி வாக்கில் இருக்கும். அப்போ அந்த வராகியம்மா எடுத்து அவங்க கோயில் விளக்கு தீபத்தெல்லாம் அணைச்சிட்டு அப்புறம் தான் எனக்கு அந்த வராகியம்மா எடுத்து கொடுத்தாங்க. அவங்களாலேயே அதை வச்சுக்க முடியல பாருங்கள். அவங்க நினச்சிருந்தா அந்த வராகியம்மா அங்கே வச்சுருந்தா அதோட அமைப்பு அவங்களுக்கும் பல வகையில் உபயோகமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களாலேயும் அந்த வராகியை ஏற்றுக்க முடியலை. அப்படின்ற பாருங்கள், இப்போ நானும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. அந்த புத்து கோயில் மண் வந்து நம்மளை வராகியை சோல் பியூட்டிட்டு வந்த பக்தர்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுலேருந்து அப்போது வராகியம்மா அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் அந்த வராகியம்மாவை அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன், இந்த வராகியம்மா வாங்கலாமான்னு யோசிச்சார் பார்த்தீங்களா, என் கணவர்கிட்ட கொடுத்தேன். என் கணவரை வாங்க சொன்னேன். அது வரைக்கும் எப்போ பாரு நெஞ்சில் திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பயம், அதிர்வலைகள், எப்போ பாரு தனக்கு எதுவும் நடக்குமோன்னு ஒரு எண்ணத்தோட உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப தண்ணி அறியாமல் பயத்தில் இருந்தார். என்றைக்கு அந்த வராகியம்மாவை கையில் வாங்கினாரோ அன்னிலேருந்து அவருடைய நெஞ்சில் இருக்க படபடப்பு, வேதனை, அந்த அசகுரம் எல்லாமே தீர்ந்தெடுத்து ஒரே நொடியில் வராகியம்மா, இந்த வராகியம்மா தான் ஒரே நொடியில் இந்த அம்மா இங்கே அவங்க என் கணவருடைய கையில் கிடச்ச அடுத்த நிமிஷமே அவங்களுடைய எல்லா நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யற மாதிரி இவங்க திருத்துட்டாங்க. நீங்கள் ஒரு அருள்வாக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். நான் எங்கள் வரவங்களுக்கெல்லாம் நான் வராகியம்மா வச்சு அருள்வாக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது, என்னையே அறியாமல் வர்றது தான், எப்பயாவது தான் வரும். அப்படி இந்த விக்கிரகத்தை அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வரலாமான்ற ஒரு என் கணவனுக்கு ஒரு சலனம் வரும்பொழுது என் உடம்புல வந்து அவருக்கு கொடுத்த வாக்கு தான் அது. அந்த வாக்கு தான் நீங்கள் அந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து என் கணவருடைய நோய் நொடியை தீர்த்து அவர்கிட்ட இருந்த அத்தனை தீய அதிர்வுகளையும் விலக்கி அவரை வந்து ஒரு மீட்டு கொடுத்த தாய் யாருன்னா வராகியம்மா. யாரோ வைத்து விட்டு போன வராகியம்மா இன்றைக்கு என் கணவருக்கு ஒரு பிரத்யட்சமாய் நோயை தீர்த்து அவருடைய மனோபயத்தையும் மனபலத்தையும் கொடுத்தவங்க யாருன்னா இந்த வராகியம்மா. நம்புங்க. இந்த அம்மாவை நம்பினவங்க யாருமே சொட போனதில்லை. இந்த வராகியம்மா நம்பினவங்க யாருமே வீண் போனதில்லை. அவங்க நமக்காக வந்தவங்க. காக்கும் கடவுள் கருமாரின்ற மாதிரி இந்த அம்மா தான் கருமாரி, இந்த அம்மா தான் காத்தியாயினி, இந்த அம்மா தான் காளி, இந்த அம்மா தான் திரிசூலி, எல்லாரும் இணைந்த பிரத்யட்ச தெய்வம்தான். தீமையை அழித்து நல்லவர்களை வாழ வைக்க வந்த வராகியம்மாவை என்றும் போற்று துதிப்போம். பாருங்கள்.